ராஜாவே இந்த தொடர்ந்து ராஜா எங்களை இயேசு நாம ஜெபிக்கிறோம். நம்முடைய பிதாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். எங்கள் ஆண்டவராக இயேசுவே நன்றி அப்பா. எங்களை பலவீனத்திலே எங்களை பலனாக ஆக்கிற தேவன் நீ ராஜா. நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை பலனாக்குறி, அதுக்காக நன்றி தேவனே. இந்த கால வேளையிலே நான் நீட்பதும் நிர்மலமாகுவதும் உன்னோட சித்தம், உன்னோட சுத்த கிருபை தேவனே. அதன் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையை நடக்க ஆண்டவரை நீ நடத்தும் தேவனே. உன்னோட வார்த்தைக்குள்ளே நாங்கள் போக போகிறோம், வார்த்தையை தியானிக்க போகிறோம், வார்த்தையை பேச போகிறோம். அடியனை மறைத்து நீ பேசும். உன்னோட வார்த்தை இன்னைக்கு என்ன மண்ணை எங்களை வைத்திருக்கிறியோ அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க எங்களை பலப்படுத்தும், கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமேன். இன்னொரு வாரம் நம்மளை காண செய்த தேவனுக்கு கோடானை கொடு தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு பிரசங்கம் தலைப்பு நம்மளையே பரலோகத்துக்கு அழைக்கிறார். God is calling us to His kingdom. We are called to His God's kingdom. கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் சுவிசேஷ பகுதியை வாசிக்கும் போது சக்கேயுஸ் என்று ஒரு வரி வாங்குறவன், அவன் தலைவன், வரி வாங்குற சுக்கை, நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் வாங்குறானுங்கள அதுக்கு தலைவன். அப்போ அந்த அந்த காலத்தில் அந்த அந்த பட்டணத்தில் நீ நுழையிறதுனாக்கா எந்த ஒரு காரியத்துக்கு வரி கட்டி ஆகணும். ஆக அந்த வரி வாங்குறவனுக்கு எல்லாத்துக்குமே தலைவனாக இருந்தான் சக்கியஸ். ஆனால் இங்கே சக்கியஸ் பெரிய பணக்காரன். ஏன்னா அவன் குறுக்க வழியிலே பணம் சம்பாதிச்சான். நியாயம் இல்லாமல் வட்டி போட்டு அவன் பணக்காரனான. இப்போ மலேசியாவில் நம்ம பார்க்குறோம்ல, அலோம் வட்டி வாங்குகிறோம். அலோம் பாருங்கள், உங்களை ஏமாற்றி அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் 4% தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 4% நினச்சி நீங்கள் வாங்கிடுறீங்க. அப்புறம் சொல்லுவான், இல்லை இது 2 வாரத்துக்குள்ள வட்டி, அப்போ ஒவ்வொரு 2 வாரத்துக்கு நீங்கள் வட்டி கொடுக்கணுன்னுவான். அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிலேனாக்கா வட்டிக்கு மேலே வட்டி போட்டு உங்கள்கிட்ட அநியாயமாக பணம் பறிப்பானுங்க. நீங்கள் 1000 வெள்ளி தான் வாங்கியிருப்பாங்க அவன்கிட்டருந்து. ஆனால் அவன் உங்கள்கிட்ட திரும்பி வாங்கும்போது அநியாயம் வட்டி போட்டு 10,000 வெள்ளி வரைக்கும் வாங்கிடும். இதனால தான் அநேகர் அநியாய வட்டினால அவங்க கடன்காரனாகி இருக்கிற சொத்து இழந்து சிலர்கள் தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அநியாய வட்டி அவனை அவ்வளோ தொந்தரவு பண்ணுவாங்க. வீட்டில் அநியாயம் பண்ணுவானுங்க. வீட்டுக்கு முன்னுக்கு சோப்பு சாயம் விட்டு எறிவானுங்க. உங்களோட ஃபோட்டோ எல்லாம் தெருவில் ஒட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. உங்கள் மானத்தை வாங்குவாங்க. உங்களுக்கு ஃபேஸ்புக் இருந்தாக்கா, இன்ஸ்டாகிராம் இருந்தாக்கா, அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்ச கூட்டாளிக்கு எல்லாத்துக்கும் விளம்பரப்படுத்திடுவானுங்க. அவங்க இவன் என்கிட்ட காசை வாங்கிட்டு காசு கொடுக்கலன்ட்டு. புரியுதுங்களா? இந்த மாதிரி அநியாயமாக சம்பாரித்து வட்டி வாங்கினவன் தான் சாக்கியஸ்ன்றவன். அதனால் அவன் பெரிய பணக்காரனாக இருந்தான். ஆனால் அவன் மிக குள்ளனாக இருந்தான். என்னன்னு சொல்லுவாங்க, நெட்டையனை நம்பணும், கட்டையனை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க. அந்த மாதிரி இந்த கட்டையை அநியாயம் பண்ணியிருக்கிறான். இப்போ நம்ம வாசிக்க கேட்போம். சரி, இவரோட கதை குறித்து நம்மளுக்கு ஆண்டவர் இயேசு என்ன போதிக்கிறார், அந்த வேதத்தின் பிரகாரம் நம்ம கொஞ்சம் தியானித்து பார்ப்போம். வாசிமா லூக்கா 19 வசனம் 1 10 வரைக்கும். Luka 19 hingga 10. Dia adalah mengenai cerita seorang pemungut cukai bernama Zacchaeus. Oke, Wasima. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக கடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். பாருங்க, நான் சொன்ன பிரகாரம் இவன் ஆயக்காரனாக்கா டேக்ஸ் கலெக்டர், வரி வாங்குறவன். அதுக்கு தலைவனாக இருந்தான். Apron mega panakarnakan. Jadi apa yang kita baca di sini apabila Yesus melalui pekan Jericho, di situ ada seorang bernama Zacchaeus. Dia adalah ketua pemungut cukai dan dia sangat kaya. Tetapi dia ingin berjumpa bila dia dengar bahwa Yesus sedang melalui pekan
meninggikan Yeriko, tempat dia tinggal. Jadi dia berminat, dia beria nak jumpa Yesus Kristus. அவன் இயேசுஸ் எப்படியாவது கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசுஸ் யாருன்ட்டு பார்க்கணும், ரொம்ப பிரியப்பட்டான். அப்போ இப்போ சாக்கியஸ் என்ன பண்ணுறான், தொடர்ந்து அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறினான். ஓகே, அவன் குள்ளனாக இருந்தான், பார்க்க விரும்புகிறான். பாருங்க, இயேசு கிறிஸ்து யார், அந்த புகழாக பேசப்பட்ட இயேசு கிறிஸ்து, அநேகர் அற்புதம் செய்கிற இயேசு கிறிஸ்து பார்க்க விரும்புகிறான். ஆனால் முன்னுக்கு இயேசு எங்கே போனாலும் அந்த கூட்டம் குறையாது. பாருங்க, அந்த கூட்டம் நிறைஞ்சு போயிருக்குது. முன்னுக்கு இப்போ இப்படி எல்லாம் உயரமாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட்டத்தில் நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு போனாலும், இவ்வளோ பேர் மகனாக இருந்தாலும் 10 வயசு இருந்து கூட இருந்தால் கூட அங்கே இன்னுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது. பிறகு அப்போ நம்ம என்ன பார்ப்போம், தூக்கி காட்டுவோம் அவனுக்கு, பாடுறா அப்படின்ட்டு. ஆனால் இவனை யார் தூக்குவான், சக்கியஸை. அப்போ இவன் ரொம்ப விரும்புகிறான் பார்க்கணுன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறான், முன்னுக்கு ஓடுறான். பாருங்க, இயேசு இந்த வழியாக வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னுக்கு உருன்னு முன்னுக்கு ஓடி போயிட்டு ஒரு மரத்தை மேலே ஏறிட்டான். கலையில் அப்படி ஏறி எட்டி பார்க்கலாம், இப்படி தானே வரணும் இயேசு. அப்போ நம்ம மேலே இருந்து மரத்தை மேலேருந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு மரத்தை மேலே ஏறிட்டான். Jadi apabila dia tahu Yesus akan melalui jalan itu, kerana dia pendek dan depan dia ada terlalu ramai orang, dia tak boleh nampak Yesus. Jadi dia berfikir, saya lari ke depan dan panjat pokok arah. Jadi dia berbuat demikian. Kerana Yesus akan melalui jalan ini, jadi saya dapat nampak muka Yesus itu siapa. Bukan dia nak berbual dengan Yesus, bersalam dengan Yesus, கை கொடுத்து பேசணுன்ட்டு அந்த எண்ணத்தோட ஏறல. அவரோட முகத்தாவது நம்ம பார்க்கணுமே அப்படின்ட்டு. அந்த என்ன மரம் அது, அத்தி மரமா, காக்கையா, காட்டு மீனா, அத்தி மரம் இல்லையா அது. ஓகே, pokok arah, fig tree, அந்த மரத்தை மேலே ஏறிட்டான். Dia sudah panjat dan berada di atas pokok sekarang. Selepas itu apa terjadi? வாசிமா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். Jadi apabila Yesus sampai di tempat itu, ஓகே, Yesus melalui அந்த பாதையை வெளியில் வர்றாரு. அந்த மரத்துக்கிட்ட வந்ததும் அங்கே உடனே நிற்கிறார் பாரு இயேசு. அவருக்கு எப்படி தெரியும் ஜாக்கி மரத்தை மேலே இருக்கணும்? அந்த கூட்டத்தோட அவ்வளோ ஆள் பின்னால் வருது. நம்ம அதை யோசிக்குமா? ஆனால் ஒரு ஆண்டவர், dia adalah Tuhan, dia tahu ada satu orang tidak jumpa dengan saya di atas pokok. Apa? Jadi dia apa dia buat? Dia mendongak. Apakah dia tengok atas? Dia tengok atas lalu berkata kepada Zakheus. Jadi dia tengok, dia nampak Zakheus di situ. பாருங்க, இயேசுக்கு கடவுள்ன்றதுனால அவருக்கு தெரியும் மேலே ஜாக்கியஸ் இருக்கிறாரு. இப்போ இயேசு அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, Zakheus turunlah dengan segera. Bagaimana Yesus tahu nama Zakheus? Tak pernah mereka kedua-dua berjumpa semuka. இயேசு கிறிஸ்துவும் Zakheus இது வரைக்கும் சந்தித்ததில்லை. ஆனால் எப்படி இயேசு கரெக்டாக பேர் சொல்லி கூப்பிடுறாரு, Zakheus நீ சீக்கிரமாக இறங்கி வா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இவர் ஆண்டவர். நீங்கள் தாயில் கருவில் இருக்கும் போதே உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்களை படைத்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்கு தெரியும். Kerana dalam kamu masih di rahim mak kamu, dia tahu siapa kamu. Dia telah panggil kamu
dengan nama. Jadi Yesus tahu nama kamu. Jangan kamu terperanjat. Macam mana saya tak pernah. Tak ada orang kenalkan saya. Tak ada orang pun di situ bagi tahu kepada Yesus. Yesus itu adalah Zakius. Tak ada orang sebut pun. Tetapi Yesus tahu kerana dia Tuhan. Dia panggil Zakius, turunlah dengan segera. Kerana pada hari ini aku harus menumpang di rumahmu. Jadi di sini Yesus memanggil Zakius turun dan memberi jemputan bahawa saya hendak menumpang di rumah kamu. சீக்கிரம் இறங்கி வா, நான் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே தங்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அநேகருக்கு, இயேசு அறியாதவர்களுக்கு ஆண்டவர் அந்த அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் அந்த அழைப்பு கொடுத்திருக்கிறார். நீங்களும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கிறீங்க. அந்த அழைப்பு நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டுங்க, அது எப்படி நீங்கள் கடைபிடிக்கிறோன்னு தான் இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. Jadi hari ini yang kamu telah dibaptiskan di atas nama Yesus Kristus, telah menerima Yesus Kristus sebagai Tuhan kamu, Allah kamu. Tetapi bagaimana kamu masih mengekalkan jemputan yang diberikan kepada kamu? Itu menjadi tanda tanya sekarang. அது ஒரு கேள்விக்குறியாக நாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு ஜக்கேயஸ் பாருங்க, இயேசு நான் உங்கள் வீட்டுக்குள்ளே தங்க வேண்டும், உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வர வேண்டும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் வர வேண்டும் தான் அழைப்பு கொடுத்ததும் Zakheus-ஓட நடவடிக்கை. Kita tengok tindakan yang diberi oleh Zakheus. Wasimah. அவன் சீக்கிரமாக இறங்கி எப்படி ஏற்றுக்கொண்டான்? சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். Jadi kita tengok tindak balas Zakheus di sini adalah dia bila dengar bahawa Yesus nak datang dan menumpang di rumahnya, dia turun dengan segera daripada pokok itu dan dengan sukacitanya, dengan gembiranya dia terima Yesus Kristus dan membawa Yesus Kristus, menjemput Yesus Kristus ke rumahnya. Iன்றைக்கு நம்ம எப்படி? Bagaimana kita yang telah menerima Yesus Kristus, adakah dia itu masih dalam keadaan yang sama? நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அந்த சூழ்நிலை முதலாவதாக நீங்கள் ஆரம்பத்தில் உள்ள விசுவாசம் இன்றைக்கு இருக்குதான்றதான் ஒரு கேள்விக்குறி. ஆரம்பத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவ கேள்விப்படும் போது மிக சந்தோஷத்தோட நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டுங்க, அந்த ஞானஸ்நானம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த உண்மைத்துவம், அந்த விசுவாசம், அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்குதா என்ற நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டு ஆராய்ந்து கொள்ளுங்க. இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், சாக்கியோஸ் மிக சந்தோஷத்தோட இயேசு யார் என்று பார்த்ததில்ல, ஆனால் அவன் விருப்பப்பட்டான் இயேசு யார் என்று பார்க்கும்போது அந்த அழைப்பு இயேசு அவனுக்கு கொடுத்து அவன் மிக சந்தோஷத்தோட, அவன் ஒரு பாவிதான், அவன் அநியாயமாக வட்டி வாங்கினவன் தான், இருந்த போதும் இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டுக்கு வர்றாரு, அந்த சந்தோஷத்தோடு அவன் ஏற்றுக்கொண்டான். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளுக்குள்ளேயும் பார்க்குறார். நம்ம ஆரம்பத்தில் உள்ள அந்த சந்தோஷம் இன்னும் தொடர்ந்து இருக்குதா இல்லையான்ட்டு நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு கேட்குறார். தொடர்ந்து அது கண்டு அங்குள்ள மக்கள் சுற்றி பரிசேயர்கள், சரிசேயர்கள், அநேகர் யூத மக்கள்கள், orang Yahudi, orang Farisi yang berada keliling Yesus Kristus, mereka berkata apa? இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். Jadi orang yang berdiri berkata kepada di antara sesama
bersungut-sungut, mereka berkomplain-komplain, dan dia orang kata dia hendak menumpang di rumah orang yang berdosa pula tu. Jadi dia orang anggap Zakius itu adalah orang yang paling berdosa. Kedosaan dia tidak boleh dimaaf. Jadi orang Yahudi tidak akan berkawan dengan orang-orang dosa seperti pemungut cukai itu. Mereka ketepikan, அவனுக்கு ஒதுக்கி வச்சிருவானுங்க. இந்த வரி வட்டி வாங்குறவங்க எல்லாம் அவனுங்க பாவி, இவனுங்க பரிசுத்தர்கள், அவர்கள் பாவின்ட்டு இவங்களே முடிவு பண்ணுறாங்க. அவனுங்க ஒதுக்கி தள்ளி விட்டுருவானுங்க. இயேசுக்கு தெரியாதா இவர் அற்புதம் தேவகுமார் என்று சொல்கிறாரே? இந்த கேள்வி அந்த பரிசேயருக்கு யூத மக்களுக்கு உண்டாகுது. இவர் ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்கிறாரு, இவருக்கு தெரியாது அவன் பாவின்ட்டு. அவன் வீட்டில் போய் தங்குறாரு. அப்போ அந்த பாவம் இவருக்கு ஒட்டிக்காதா? அந்த பாவி வீட்டில் தங்கும் போது அப்படின்ட்டு இவனுங்க முடிவு பண்ணுறானுங்க. புரியுதுங்களா? Mereka berkata dia itu anak Tuhan, takkan dia tak tahu yang Zakius itu adalah seorang dosa. Jika dia tumpang dalam rumah dia, maknanya dosa itu akan hadap terhadap Yesus Kristus. Jadi itu adalah satu kedosaan yang besar. தொடர்ந்து ஜகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என்னோட ஆஸ்திகள் பாதி, என்னோட சொத்து பாதி சொத்து ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு அவன் எழுந்து நின்று தைரியமாக அவன் பேசுகிறான். Jadi Zakius dengan berani dia bangun bila orang merungut, kata dia itu orang dosa. Dia mengaku, ya Tuhan, saya adalah seorang pendosa, tetapi saya dengan berani sekarang saya berdiri di hadapan Tuhan dan saya mengikhtiar di hadapan Tuhan. Saya akan memberi 50% harta saya kepada orang miskin. ஏழைகளுக்கு என்னோட சொத்து 50% நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் அந்த தைரியத்தை நாம் பரிசுத்தவான், நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் நல்லவன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவர்களாக நம்ம. ஆனால் நான் பாவி ஆண்டவரே என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்களா? மக்களுக்கு முன்னே தைரியமாக எழுந்து என்று சாக்கியஸ் அறிக்கை விட்டான். நான் பாவிதான், அவனுக்கு சொல்கிறது உண்மைதான், இருந்த போதும் நான் என்னோட சொத்து பாதி சொத்து ஏழைங்களுக்கு நான் கொடுத்து உதவி செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு Zakius. Jadi dengan berani dia mengikhtiarkan bahwa saya adalah orang dosa, tetapi harta saya 50% saya tolong bagi orang miskin. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் ஏழைகளை பார்த்து அந்த இரக்கம் நம்மளை கொள்ளும். ஆண்டவர் தானே சொல்கிறாரு, ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறானா. ஆண்டவர் ஏழைகளை அப்படி கைவிட்டதில்லை. யாராவது யார் மூலியமாக அவளுக்கு உதவி தேடி கொடுப்பாரு பாருங்க. நீங்கள் உதவி செய்யலைனாலும் யாராவது அவரை விசுவாசிக்காதவங்களை கூட ஆண்டவர் வச்சு உதவி செய்கிறார். ஆரம்பத்தில் சாக்கியஸ் யார், ஆண்டவர் யாருன்னு தெரியாதவன் தான், பாவிதான். இருந்த போதும் அவனை வைத்து பாருங்கள் 50% சொத்து அந்த பட்டணத்தில் ஏழை மக்களுக்கு எல்லாத்துக்கும் நான் உதவி செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு ஜாக்கியஸ் அறிக்கை விடுறான். தன் பாவத்தை ஒற்றுக்கொள்கிறான். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது என்ன சொல்கிறாமா, நான் ஒருவனிடத்தில் எதையாவதும் அநியாயமாக வாங்கியிருந்தால் 4 பங்காக திரும்பி. Jadi ya bukan itu saja Zakius buat. 50% harta dia bagi kepada orang miskin. Jadi dia sekarang mengisyarkan, ya Tuhan, jika saya telah menipu sesiapa dengan cukai yang tak adil, அநியாயமாக வரி வாங்கியிருந்தாக்கா 4 பங்காக நான் அவனை 1000 வெள்ளி ஏமாத்திருந்தாக்கா நான் 4000 வெள்ளியாக அவனுக்கு நான் கொடுத்து அதை நான் சரிப்படுத்துகிறேன்.
Jadi jikalau saya telah tipu sesiapa dengan cukai yang tak adil, jika saya telah tipu dia 1.000 ringgit, Tuhan, saya akan bayar dia balik 4 kali ganda. Maknanya saya akan bayar dia 4.000 ringgit sebagai ganti rugi. Demikianlah perubahan hati Zakius apabila Yesus itu datang dan tumpang dalam rumahnya. ஆக இன்றைக்கு கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எவ்வளவு சந்தோஷமாக ஜாக்கியஸ் இயேசு தன்னோட வீட்டுக்கு வர வைத்து அழைத்து ஏற்றுக்கொண்டதுனால அவன் மனம் மாறுகிறான். அப்போ அவன் பாருங்க, அவன் மனம் மாறுறதுல மெய்யாகவே உண்மையாகவே அவன் அவன் அந்த பாவத்தை விட்டு விலகுறான். பாருங்க, அவன் திரும்பி நான் கொடுத்துட்றேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், ஏமாத்திட்டேன், எல்லாத்துக்கும் என்னோட கடன் நான் அடைச்சி கொடுத்துட்றேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அந்த மனமாற்றம் இருக்க வேண்டும். சாக்கியஸ் போல நீங்கள் மாற வேண்டும் தான் ஆண்டவர் இயேசு உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். இதுவரைக்கும் நான் ஆண்டவர் கொடுத்த ஊழியம் ஆண்டவருக்காக உண்மையாக இல்லாமல் சாட்சியாக இல்லாமல் வாழ்ந்திருந்தாக்கா, இனி நான் ஆண்டவரை முழுமையாக உண்மையாக என் இதயத்துக்குள்ளே ஆண்டவரை வர வைக்கிறேன், எங்கள் வீட்டுக்குள்ளே வர வைக்கிறேன், என் இதயத்துக்குள்ளே வர வைக்கிறேன். அது மெய்யாகவே சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டாக்கா இந்த மாற்றம் உங்களுக்குள்ளே காணப்படும். இந்த மாற்றம் உங்களுக்குள்ளே இருந்தாக்கா அதுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார் வாசிமா பலனாக? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. Jadi Yesus tengok apabila kamu sebenar-benar betul-betul telah berubah sikap kamu, telah meminta maaf daripada Tuhan. Jadi Yesus berkata, pada hari ini juga penyelamat telah datang kepada sisi rumah ini. ஆக ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் மனமாறி நீங்கள் நல்லது நினைத்து நல்லது செய்யும்போது உங்கள் குடும்பத்துக்கே அந்த ரட்சிப்பு உண்டாகுது. Jadi apabila kamu benar-benar berubah menerima Yesus dalam hati kamu, meninggalkan dosa dalam kehidupan kamu, penyelamatan itu akan datang kepada keluarga kamu. ஜாக்கியஸ் ஒருவனால அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டானது. அதனால தான் நம் கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள வீட்டு தலைவனோ தலைவியோ ரட்சிக்கப்படும் போது அந்த குடும்பமே ரட்சிக்கப்படும். பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள வருவார்கள். அதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு பிள்ளைகள் எங்கேயோ போகிறார்கள். என்னன்னாக்கா குடும்ப தலைவன் ஒழுங்கா இல்லை. தலை சரியில்லைனாக்கா வாழ் எப்படி சரி இருக்கும்? புரியுதுங்களா? தலை ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவனாக நீங்கள் இருக்கும்போது, தலைவியாக நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்குது. உங்கள் குடும்பமே ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் குடும்பமே ஆண்டவர் இன்றைக்கு பரலோகத்துக்கு எல்லாரையும் அழைக்கிறார். அப்போ உங்கள் குடும்பமே பரலோகத்துக்குள்ளே போக வேண்டும். அது உங்கள் கையில் தானே இருக்குது. தலை சரியாக இருக்கணும், அப்போ தான் பிள்ளைகளும் சரியாக இருக்கும். நீங்கள் ஒழுங்காக இல்லைனாக்கா எப்படி உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் கண்டிக்க முடியும்? நீங்கள் மட்டும் பரலோகத்துக்கு போயிட்டு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நரகத்துக்கு போனாக்கா உங்களுக்கு சந்தோஷமா? ஆண்டவர் சொல்கிறார்ல, நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது வாங்கி கொடுக்குறங்க, நான் என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சித்தம் அதுதான். ஆனால் இங்கே தலையே சரியில்லாமல் இருக்குது. இது நீங்கள் கேட்டு பாருங்கள். நம்ம வாழ்க்கையிலே, நம்ம குடும்பத்தில், நம்ம சபையில் இது நடக்குது. தலையே ஒழுங்கா இல்லையே, எப்படி பிள்ளைங்களே எல்லாம் குட்டிச்சோராக தான் போகும். அது நீங்கள் பார்க்குறங்க, நீங்கள் கண்ணால் காதால் கேட்குறங்க, கண்ணால் பார்க்குறங்க. ஆனால் இதெல்லாம் எங்கே போய் முடியுது? ரட்சிப்பு வந்துச்சு அந்த குடும்பத்துக்கு. ஜாக்கியஸ் மனம் மாறினான். ஜாக்கியஸ் ஆண்டவர் மெய்யானவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் அந்த குடும்பத்தையே ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்கள் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னாக்கா முதலாவது நீங்கள் மனம் மாறுங்க, நீங்கள் ரட்சிக்கப்படும். இந்த கேள்வி நீங்களே கேளுங்க.
என் குடும்பம் ஒழுங்காக இருக்குதா, என் குடும்பமே நாங்கள் பரலோகத்துக்கு போகுமா? ஆனால் அழைப்பு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். இன்றைக்கு தலைப்பு அதுதான், உங்களுக்கு பரலோக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்களோ இல்லையா உங்கள் கையில் தான் இருக்குது. சாக்கியஸ் மனம் மாறி அந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டது, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டதுனால, கீழ்ப்படிந்ததுனால அந்த ரட்சிப்பு அந்த குடும்பத்துக்கே உண்டானது. தொடர்ந்து வாசிமா. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. பாருங்க, ஏன்னா அவனும் ஆபிரகாம், ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாருல, உன்னோட சந்ததி உலகம் என்றும் இருக்கும். எப்படி இருக்குமா அந்த சந்நிதி? கடல் உள்ள மணல் போல எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வானத்தை பாரு, நட்சத்திரத்தை நீ எண்ண முடியுமா? அவ்வளவு உன்னோட சந்நிதி ஆபிரகாம் சந்நிதி. அப்போ சாக்கியஸும் ஆபிரகாம் சந்நிதியில் ஒன்று தான், அந்த பரம்பரையில் தான். இன்றைக்கு நாம் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம், நம்மளும் ஆபிரகாம் சந்நிதியில் ஒன்று. We are also the generation of Abraham. You understand? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னோட சந்நிதி கடல் ஓரம் உள்ள மணலை எண்ணி முடியுமா உன்னால்? அவ்வளோ உலகம் என்றும் கிறிஸ்து நாமத்தில் ஆபிரகாம் சந்நிதியாக நம்ம இன்று காணப்படுறோம். ஏன்னா அவனும் ஆபிரகாம் குமாரன் தான். அதனால் ஆண்டவர் அவனுக்கும் அந்த ரட்சிப்பு கொடுக்குறார். Jadi dia juga adalah anak kepada keturunan Abraham. Oleh itu Yesus memberi penyelamatan kepada keluarga Zakias. தொடர்ந்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து பணக்காரனாக பார்த்து தேடி வரலை. அவன் நல்லா இருக்கிறான். இப்போ பரிசேயர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தவான். அவனுக்காக இயேசு வரலை. யூத மக்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், ஆண்டவர் தெரிந்தப்பட்டவர்கள். நானோ உங்களுக்காக மட்டும் நான் வரல. ஏன்னா ஆபிரகாம் சந்நிதி எல்லாரும், நம் எல்லாரும் ஆபிரகாம் சந்நிதி நம்மளுக்காக வந்திருக்கார். யார் யார் பாவத்தில் விழுந்துட்டார்களோ, தொலைந்து போனார்களோ, அவங்களை காப்பாற்றி பரலோகத்துக்குள்ளே வர வேண்டியதுக்காக தான் நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, இன்றைக்கு நம்ம காணாத போனாக்கா, நம்ம பாவத்தில் இருந்தாக்கா, நம்மளுக்காகவும் தான் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். நம்மளுக்காக தான் அவரை சிலுவிலே ரத்தத்தை சிந்தி மறித்தார். நம்ம பாவங்களை மன்னிக்க வேண்டும் தான், நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்று. அதை விட்டுட்டு இல்லை ஆண்டவரோட உதவியில் நானே என் பலத்தினாலே நான் எல்லா காரியத்தையும் சாதித்தேன்ட்டு நீ நினைக்காத. ஆண்டவர் நினைத்தாக்கா உன்னை வெட்கப்படுத்த வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நிருப பகுதியில் அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். பவுலானவர் விளக்கமாக, jadi kita tengok 1 Korintier 1 ayat 26 sehingga 31. Paulus berkata, jangan kamu ingat di atas kuasa dan kebolehan dan kekuatan kamu telah percaya dengan segala-galanya, tetapi ia adalah kehendak Tuhan. Kalau kamu berpikir sedemikian, Tuhan akan memalukan kamu di depan orang miskin yang orang lemah. வாசிமாது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 26 31 வரை. எப்படினேல் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். Jadi di sini Paulus berkata, fikirkanlah keadaan kamu. Oke ya, fikirkan உன்னோட நிலைமை நீ யோசித்து பாரு. அல்லாஹ் yang memanggilmu, உங்களை அழைத்தது தேவன். Tuhan yang menjemputkan kamu. Di mata manusia, tidak ramai daripadamu yang bijak.
நீங்கள் நினைத்திருக்கலாம் எல்லாரும் ஞானிகள் pandai நினைச்சிருக்கலாம் பாருங்க, atau berkuasa, oke, atau bangsawan. Sememangnya Allah yang memilih yang bodoh di dunia ini untuk memalukan yang bijak. அப்போ நீங்கள் திறமசாலி, நீ பலசாலி, ஞானின்னு நினைத்தாக்கா, ஆண்டவர் நினைத்தாக்கா ஒரு முட்டாளையே எழும்பி உங்களை அவமானப்படுத்துவார், உங்களை வெட்கப்படுத்துவார் அந்த தேவன். நீ அவனை கேவலப்படுத்தாத, அவன் படிக்காதவன் முட்டாளுன்ட்டு, நீ அவனோட கூட படிச்சுட்டு நான் பலசாலின்ட்டு, ஆனால் அவனையே வச்சு ஆண்டவர் வைத்துவார். அதான் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் என்னோட சுவிசேஷத்தை அறிவிக்கலைனாலும் என்னத்தை பேச வைப்பாராம், கழுதையை பேச வைப்பாராம் பாருங்க. நீங்கள் பேசலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சுவிசேஷம் சொல்லனாலும் பரவாயில்ல, நான் கழுதையை பேச வைப்பேன். அப்போ உங்களை அவமானப்படுத்துகிறாரு இல்லையா ஆண்டவர்? 6 அறிவுள்ள மனுஷனாக என்னை ஆண்டவர் பயன்படுத்தாமல் கழுதையை போய் பயன்படுத்துகிறார். ஒன்றுக்கும் உதவாத கழுதை, போ கழுதுன்றோம்ல நம்ம, ஆனால் அந்த கழுதையே வச்சு ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிப்பாராம். Jadi Tuhan akan menggunakan apa cara pun untuk memalukan orang yang berfikir saya ini orang berkuat, saya ini orang bijak, tak ada orang pandai daripada saya, tapi dia boleh gunakan orang yang kamu fikir bodoh itu menjadi lebih pandai daripada kamu dan memalukan kamu di kalangan ramai. Faham? தெரியுதுங்களா? ஆக நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள். தொடர்ந்து பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். Jadi sememangnya Allah memilih yang bodoh di dunia ini untuk memalukan yang bijak. Allah memilih yang lemah di dunia ini untuk memalukan orang kuat. Allah memilih yang rendah dan dihina di dunia ini, bahkan yang tidak ada untuk meniadakan yang ada. Oleh itu tiada siapa pun dapat bermegah di hadirat Allah. Wasimatullah. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்க, தேவன் நினைத்தாக்கா இல்லாதது அவர் உண்டாக்குவார், உண்டானது அவர் இல்லாத கூட ஆக்குவார். ஏன்னா இந்த உலகத்தை படைத்தவர் நம் ஆண்டவர், அவருக்கு மேலானது எதுவுமே இல்லை. ஆக நீங்கள் ஆண்டவரோட உதவி இல்லாமல் tanpa pertolongan Tuhan, jangan kamu ingat ini semua atas daya usaha saya telah mencapai kehidupan yang mewah. Kalau Tuhan ingat, kamu akan jatuh, sebab itu adalah kekuatan Tuhan sendiri. Jadi jangan kamu pandang rendah kepada orang yang lemah. Tuhan boleh jadi orang lemah lebih kuat daripada kamu. Dia akan memalukan kamu jika kamu ingat kamu pandai daripada lebih daripada Tuhan. தொடர்ந்து வாசிமா. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். Jadi Tuhan adalah lebih kuat daripada segalanya. Jadi dia akan membuat sedemikian supaya kamu berfikir bahawa Tuhan adalah lebih besar daripada semua. ஆண்டவர் எல்லாத்தையோட மிக சிறந்தவர், நல்லவர், பெரியவர், பலசாலியாக என்று நீங்கள் தெரிந்து கொண்டதுக்காக உங்களை தேவன் அவமானப்படுத்துவார். கிறிஸ்து பிரியமானவர்களே, தொடர்ந்து அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். யாரால நீங்க கிறிஸ்து அறிந்து கொண்டுங்க? தேவனால, பிதானால. Oleh kerana Allah kamu kenal Yesus Kristus, bukan dengan cara lain. அது ஆண்டவராக அனுப்பப்பட்ட தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. அவர் செயல் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள. ஆக
பிதா படைத்தவர் ஒரு நாளும் நீங்கள் மறக்கக்கூடாது. Jangan kamu lupa pencipta kamu. Kerana pencipta kamu, kamu kenal Yesus Kristus. தொடர்ந்து எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். Jadi Allah telah berbuat, Dia menjadikan kebijaksanaan bagi kita, dan melalui Dia Allah membenarkan, menyucikan serta menebus kita. Tanpa Yesus Kristus kita tidak dapat diselamatkan. Yesus Kristus இல்லாம, அது பிதாவோட சித்தம் இல்லாம, tanpa kerelaan Bapa pencipta Allah itu, kita tidak dapat diselamatkan. நம்மளுக்கு அந்த ரட்சிப்பு வந்திருக்காது. ஆண்டவரோட சித்தம்னால நம்மளுக்கு பரிசுத்தம் உண்டாவது, ஆக நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாவது. Oleh kerana Yesus Kristus, kedosaan kita telah disucikan dan dosa kita telah ditebuskan oleh Yesus Kristus. தொடர்ந்து முடிஞ்சாமா? Jadi dengan demikian, sebagaimana yang telah surat, jika sesiapa yang bermegah, maka hendaklah dia bermegah dalam Tuhan. ஆக இன்றைக்கு பவுல் அருமையாக எச்சரிக்கிறார். நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டும்னாக்கா அது பிதாவு இயேசுவை நாமத்தில் நீங்கள் பாராட்டுறவராக இருக்கணும். என்னால் தான் முடியுது. Oleh tak ada saya satu pun tak ada akan bergerak. Kalau saya tak ada, ini Meru Church tak ada jalan, cepat dia akan tutup. அப்படின்ட்டு நீங்கள் பெருமைவா. ஆண்டவரோட சித்தம், ஆண்டவரோட பரிசுத்தம், ஆண்டவரோட பிரசன்னம் அந்த இடத்துல இல்லைனாக்கா நீங்கள் ஒன்றும் கிழிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை தான் நீங்கள் பாராட்ட வேண்டும். எல்லாம் துதி கன மகிமை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும். என்னால் தான் இது சபை நடக்குது, நான் சந்தா காசு போடுறதுனால தான் அந்த சபை ஓடுது அப்படின்ட்டு நீங்கள் பெருமைப்படாது. என் ஆண்டவரை என்னை ஆசீர்வதித்தார், அந்த ஆசீர்வாதம் நான் ஆண்டவரோட ஊழியத்துக்கு, ஆண்டவரோட சபைக்கென்று கொடுக்குறேன்று நீங்கள் நினைக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் இரட்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதி. சபைக்கு ஒரு 5 காசு கொடுக்கறதில்ல, ஆனால் சபையில் 1000 கேள்வி கேட்புங்க. சபை 1000 காரியங்கள் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பாரு, எனக்குன்னு நீ என்ன செய்த? அதுதான் ஆண்டவர் கேட்பாரு. அதான் இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் விட அந்த நீ நாட்டுக்கிட்ட என்ன செய்ததுன்ட்டு அது எப்படி வரும்? வாட் யூ நாட்டுக்கிட்ட என்ன செய்யறது, நீ நாட்டுக்கிட்ட நாடு என்ன உனக்கு செய்தது அப்படின்றதுனா நீ நாட்டுக்கு என்ன செய்ததுன்ட்டு தான் இது கேள்வி உண்டாகுது. வாட் யூ ஹவ் டன் டு தி கண்ட்ரி. டோன்ட் எக்ஸ்பெக்ட் வாட் த கண்ட்ரி ஹேஸ் டு டூ ஃபார் யூ. நீ உன்னோட கடமை நீ செய்ய வேண்டும். நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நீ உண்மை இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் கொடுக்கணுன்ட்டு நீ எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறேன்ட்டு தான் இந்த கேள்வி ஆண்டவர் உங்கள் மத்தியில் இருக்கணும். உங்கள் மனமாற்றம் உண்மையாக இருக்க வேண்டும். சாக்கியஸோட மனமாற்றம் பார்த்தங்களே எப்படி இருந்துச்சு, தைரியமாக ஏஞ்சி சொல்கிறான் பாருங்க அந்த மக்கள் மத்தியில், ஜனத்தின் முன்னால், நான் பாவி ஆண்டவரே, என்னை மன்னித்திரம் ஆண்டவரே, நான் அது செய்த பாவத்தை எல்லாம் நான் நறுக்கி விடுறேன் ஆண்டவரே, ஏழைகளுக்கு என்னோட 50% என்னோட பாதி சொத்து நான் கொடுத்து அவங்கள உதவி செய்கிறேன் ஆண்டவரே, யாரையாவது நான் ஏமாத்திருந்தாக்கா 1000 வெள்ளி ஏமாத்திருந்தாக்கா 4 பங்காக 4000 வெள்ளியாக அவனுக்கு கொடுத்து அவனுடைய நான் செட்டில் பண்ணுறேன் ஆண்டவரேன்ட்டு அவன் பாவத்தை தைரியமாக ஏஞ்சி அறிக்கிடலாம். நீங்கள் சபை முன்னுக்கு ஏஞ்சி, பாஸ்டர் நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு இது. போன வாரம் நான் சொன்னல ஜபத்துக்கு எதுக்கும் சொன்னேன், செல் குரூப்லையா? ஓகே, நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு இது.
அந்த பாவ அறிக்கை நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் பேசணும். இது கத்தோலிக் சர்ச் இல்லை, நீ பாஸ்டர் மண்ணுக்கு வந்து உங்களோட பாவத்தை அறிக்கை விடுறது. நம்ம லூதரன் சர்ச்சில் அது இல்லை. புரியுதுங்களா? நான் ஆண்டவருக்கு ரெப்ரசன்ட் தான் பண்ணுறேன். ஆனால் ஆண்டவரோட நியாய தீர்ப்பும் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நியாய தீர்ப்பு கொடுக்கறது ஆண்டவர் தான். புரியுதுங்களா? நீங்கள் பாவம் செய்தாக்கா பாவ அறிக்கையை நீங்கள் ஆண்டவர் பிதாவுக்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் தான் உங்கள் பாவத்தை மன்னிக்கணும். நான் உங்களுக்காக சிலுவையில் அடித்த ரத்த சிந்தலை, ஏசு கிறிஸ்து தான் ரத்த சிந்தினார். அவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேளுங்க. புரியுதுங்களா? அப்படியே நீங்கள் அநியாயமாக யாரையாவது ஏமாத்திருந்தாக்கா அது நீங்கள் செட்டில் பண்ணுங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாக. ஆண்டவரோட உதவி பலத்தை கேளுங்க. எப்படியாவது நான் கட்டிடுறேன் ஆண்டவர்ன்ட்டு. நம்ம நிறையா கடன் வாங்கியிருக்கலாம். ஏன் நான் கூட தான் வாங்கியிருக்கிறேன் நிறையா. அப்பப்போ அடிப்பானுங்க, பீலாலுமா பயா இவ்வளோ பயாக்கா உத்தாங்கி அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஆண்டவரோட பலத்தினால செஞ்சிடலாம். ஆண்டவர் இருக்கிறாரு. சாக்கேஸ் உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அதே ஆண்டவர் தான் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நீ எப்படி? என் பரலோகத்துக்குள்ளே வர நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். உங்களோட நித்திய வாழ்வு பரலோகம், இந்த பூமி இல்லை. அதுக்கு நாம் போக வேண்டும். நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவரோட பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும். Jadi kita kena tuju kepada pemerintahan Tuhan. Tuhan telah sediakan kita satu rumah di pemerintahan Dia. Dunia ini bukan kekal untuk kita. Sebab manusia sendiri akan menghancurkan dunia ini. Kita boleh tengok apa berlaku dalam dunia ini. Sehingga kebuluran akan berlaku. சாப்பிட கூட இல்லையா? கோழி விலை எந்த விலைக்கு போகுதுன்னு தெரில. ஜூலை வந்தால் தான் தெரியும். எல்லாம் சப்சிடி அரசாங்கம் தாரை பண்ணுறாங்க. இப்போ 8-9 வெள்ளி விற்கிற கோழி 14-15 வெள்ளி கூட ஏறலாம். அது சந்தேகப்பட அவசியம் இல்லை, நடக்கும். அப்போ கோழி சாப்பிட்றத நீங்கள் பண்ணுறீங்க. சொந்தமாக இப்போ வீட்டில் கோழி பண்ண போடுங்க. அது தேவா ஒரு மாதம் முன்னுக்கே பிளான் பண்ணிட்டாரு. கூண்டு அடிச்சிட்ருக்கிறாரு இப்போ கோழி வளர்க்குறதுக்கு. அப்படியா தேவா? அப்போ உங்களுக்கு கோழி வேணாக்கா தேவா கிட்ட போங்க, சரிங்களா? ஆடு வேணும்னாக்கா நீங்கள் டேவிட்கிட்ட போங்க, சரிங்களா? சரி, வீட்டில் கொல்லை இருந்தாக்கா கொல்லை போடுங்க, சொந்தமாக பயிர் பண்ணுங்க. நிலம் இல்லைனாக்கா ஒரு என்னது பசு பூங்காலையாவது நீங்கள் நடுங்க. நான் நட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன். வெண்டிக்காய் செடி விதை போட்டிருக்கிறேன், மிளகா செடி, கத்திரிக்காய் செடி. 2 வாரமாக நான் பார்த்துட்டுருக்கிறேன், ஒன்றும் காணோம். நட்டுருக்கிறேன், ஒன்றும் எட்டியே பார்க்கல. ஒன்று வேறு. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், சரிங்களா? கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாருங்க. இன்றைக்குள்ள வார்த்தையை ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சாக்கேஸ் போல் நீங்கள் மனமாற வேண்டும். உங்கள் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வர வேண்டும்னாக்கா முதலாவதாக நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் தான் உங்கள் பிள்ளைகளையும் ரட்சிக்கப்படுவார்கள். Jika kamu telah diselamatkan oleh Yesus Kristus, maknanya keluarga kamu, anak kamu akan juga diselamatkan. Jika kamu hendak pergi ke pemerintahan Tuhan, Tuhan akan memberi peluang itu kepada keluarga kamu, anak kamu, suami kamu. Jadi sebagai ketua rumah, kamu ada tanggung jawab. உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. குடும்ப தகப்பனாக, தலைவனாக, தாயாக பிள்ளைகளை நல்லா வளருங்க, கிறிஸ்துக்குள்ள வளருங்க. ஏன்னா பரலோகம் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பரலோகத்தை தான் நோக்கி பார்க்க வேண்டும். இல்லை இந்த பூமியே எங்களுக்கு போதும்னாக்கா, ஏன்னா இந்த பூமி நிரந்தரம் இல்லை. ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு வந்த பிறகு இந்த பூமி நரகமாக கூட மாறிடலாம். நீங்கள் நரகத்துக்கு தான் போங்க. நரகத்தில் அங்கே என்னவா உண்டாகுமா? ஆடுகள் உண்டு, அங்கே பல்கடிகளும் அக்னியில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அதை விட்டு நீங்கள் விலக. கர்த்தர் ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவராக இயேசு இன்றைக்கு நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நாங்கள் முழுமையாக ரட்சிக்கப்படாமல் இருந்தாக்கா, மனம் மாறாமல் இருந்தாக்கா,
ஆண்டவரே, உங்களோட பிள்ளையாக நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் உண்டாகும். எந்த பாவங்கள் உமக்கு விரோதமாக நாங்கள் செய்திருந்தாலும் எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை விடுகிறோம் தேவனே. எங்களை மன்னியும் தேவனே. குடும்பத்தையும் ரட்சிக்கப்பட செய்யும் தேவனே. எங்களை வழி நடத்தும். சபைக்கும் ஊழியத்துக்கும் உண்மையாக நாங்கள் காண எங்களுக்கு பலனாக நேரும். ஆண்டவராக இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.